பீகாரில் தொடங்கியிருக்கிறது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு. பீகார் மாநிலத்தில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு துவங்கியிருக்கிறது. இன்றைய தினம் 20 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் 122 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஏற்கனவே கடந்த 6ஆம் தேதி 18 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 121 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் எஞ்சியுள்ள 122 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த தேர்தல் சந்திக்கக்கூடிய மாவட்டங்கள் என்று பார்த்தால் சீமாஞ்சல், மிதிலாஞ்சல், புர்னியா, சீதாமார்ஹி, கிஷன்கஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மாவட்டங்கள் இன்றைய தினம் தேர்தலை எதிர்கொள்கின்றன. காலை 7 மணிக்கு துவங்கியுள்ள வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு ஒரு 7 சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் மாலை 5 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவடைந்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் 1302 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் 136 வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் சுமார் 3,70,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். இதில் 1,95,00,000 பேர் ஆண் வாக்காளர்கள், 1,74,00,000 வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக சுமார் மாநிலம் முழுவதும் 45,399 வாக்குச்சாவடி மையங்கள் இன்றைய இரண்டாம் கட்ட தேர்தலுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் சுமார் 595 வாக்குப்பதிவு மையங்கள் முழுக்க பெண்களால் இயக்கப்படுகின்ற வாக்குப்பதிவு மையங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இரண்டாம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமைச்சர்களாக இருக்கின்ற சுமார் 12 அமைச்சர்கள் இன்றைய தினம் களத்தில் இருக்கின்ற முக்கிய வேட்பாளர்களில் சிலர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிஆர்பிஎஃப் எல்லை பாதுகாப்பு படை, சிஐஎஸ்எஃப் இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை, சஷாத்ர சீமாபல் உள்ளிட்ட படைகளை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட கம்பெனி படையினர் பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே கார் வெடிப்பு நாடு முழுவதும் ஒரு பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகார் தேர்தலை எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் நடத்துவதற்கு ஏதுவாக பாதுகாப்பு இன்னும் கூட கூடுதலாக பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றோடு பீகாரில் மொத்தம் உள்ள 243 தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு நிறைவு பெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இன்று மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றவுடன் 6:30 மணியிலிருந்தே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்படுகிறது. எனவே இன்று மாலை 6:30 மணிக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் எந்த கூட்டணி முன்னிலை வகிக்கிறது என்பது குறித்த விவரங்கள் பொதுமக்களுக்கு தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.